بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் பாசப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு பாசப்பட்டிருக்கின்றான், எங்கள் மீது அவனுடைய கருணை பார்வையை பார்த்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான கொள்கையாக உருவெடுத்திருக்கின்ற, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தையே கொள்கை ரீதியாக கூறு போடுகின்ற ஒரு அம்சமாக, குறிப்பாக குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஷிர்க்கையும் பிதஅத்தையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அணியிலே திரண்ட குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற சமூகத்தை கூட இரண்டாக உடைக்கும் அளவுக்கு
கூறு போடுகிற அளவுக்கு ஒரு கொள்கையாகி போய்விட்ட சூனியத்தை பற்றி பேசவிருப்பதனால், குறிப்பாக இந்த சூனியத்தை யாரெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்றார்களோ, சூனியம் இருக்கிறது என்று சொல்பவர்களெல்லாம் முஷ்ரிக்குகள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த தகவலை கட்டாயம் கேட்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் 2 நாளைக்கு முன்னால் இந்த தலைப்பில் இன்றைக்கு பேசப்படும் என்று சொன்னதற்கே காரணம், இது மிக முக்கியமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை விட சூனியத்தை மறுக்கின்ற, சூனியம் ஒன்று இருக்கிறது என்று குர்ஆன் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்களை முஷ்ரிக்குகள் என்று காட்டுகின்ற அந்த உறவுகள் தான் நிச்சயம் கேட்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நாகரீகத்தோடு முறையாக கேட்கக்கூடிய நிலையும் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து கொள்வதோடு, பிடிவாதம் பிடித்தவர்களாக, அசட்டுத்தன்மை கொண்டவர்களாக, வழிகேட்டு சிந்தனையில் பிடிவாதமாக இருக்காமல், சொல்கிற கருத்திலே உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்காக நல்லெண்ணத்தோடு கேட்போம். தெளிவிருக்கிறதா, வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். தெளிவில்லையா, விளக்கம் கேட்டு தெளிவு பெறுவோம் என்ற அடிப்படையில் இந்த சொற்பொழிவை கேட்குமாறு என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சி என்பது இந்த இடத்திலே 20 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட தலைப்புகள் போடப்பட்டு அந்த தலைப்புக்கு கீழால் தான் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையும் இருந்தது. ஏனென்று சொன்னால், ரமதான் மாதம் என்பது மனிதனை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் என்பதனால் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தலைப்புகளுள் சுவர்க்கம் நரகம் என்ற அந்த பகுதியை தொட முடியாத அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் வேறொரு தலைப்பில் பேச வேண்டியிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய அந்த திட்டத்திலே சூனியம் என்ற தலைப்பு இருந்ததா என்று கேட்டால் இருக்கவில்லை. ஆனால் ஒரு சகோதரர் கேள்வியாக கேட்கிறார். அவருடைய கேள்விக்குரிய பதிலை தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் இது ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டது, இப்படி ஒரு தலைப்பில் பேசப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இது பேசப்படுகிறதை அல்லாமல் யாரையும் தூண்ட வேண்டும், யாரையும் சீண்ட வேண்டும், யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தால் எங்களுடைய முதல் நாள் தலைப்பாக இதை போட்டிருப்போம், இதை போட்டு நாங்கள் பேசியிருப்போம் என்ற அடிப்படையும் புரிந்து கொண்டு ஒரு சகோதரனின் கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுகிறது என்பதை இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொண்டு சொல்லப்படுகிற விஷயத்தை ஆழமாக கேளுங்கள். சொல்லப்படுகிற விடயம் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நாங்கள் சத்தியம் என்று விளங்கியதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொள்ள பழவிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூனியம் என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரணமாகவே இந்த சூனியம் என்ற விவகாரம் இன்றைக்கு நேற்று உருவெடுத்த ஒரு விடயமா என்று கேட்டால் அப்படி அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சூனியம் என்ற வார்த்தை பிரயோகம், சூனியம் என்ற நடைமுறை பரவலாக இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் சூனியம் என்ற அந்த விவகாரத்துக்கு பின்னால் எந்த அளவுக்கு என்றால் மூசா நபியுடைய காலம் தொட்டு என்ன செய்கிறது, சூனியம் என்ற வாத பிரதிவாதம் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் நபிகளாருடைய உம்மத்திலே 1400 வருடங்களை கழித்தவர்களாக இந்த நூற்றாண்டிலே வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்து தந்தவர்கள், இஸ்லாத்தை பாதுகாத்து தந்தவர்கள் எங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நூற்றாண்டு காலப்பகுதிகளிலே, இந்த 1400 வருட கால பகுதியிலே, அது சஹாபாக்களுடைய காலமாக இருக்கலாம், தாபீங்களுடைய காலமாக இருக்கலாம், தபவு தாபீங்கள், இமாம்கள், முஹத்திதீங்கள், ஃபுகஹாக்கள், யாருடைய காலமாக இருக்கலாம். இந்த காலப்பகுதியிலே வந்த குர்ஆன் சுன்னாவை நேசித்த, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகவும் நபிகளாருடைய சுன்னாவுக்காகவும் பாடுபட்ட எந்த அறிஞராவது சூனியத்தை மறுத்திருக்கின்றார்களா? சூனியம் என்றொன்று இல்லை, அப்படி சொன்னால் அவன் முஷ்ரிக் என்று சொல்லி இருக்கிறார்களா
என்று கேட்டால் எந்த அறிஞரும் சொல்லாத அளவுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சூனியத்தை தெளிவாக பேசியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய உம்மத்திலே நிராகரிக்கிற அளவுக்கு கருத்து வேற்றுமை வரவில்லை. வரலாற்றிலே இதை மறுத்தவர்கள் யார் என்று சொன்னால் குறிப்பாக முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆன் ஹதீஸுக்கு மேலாக தன்னுடைய சுய புத்தியை பாவித்த, சொந்த அறிவை பாவித்து அல்லாஹ்வுடைய பண்புகளை கூட மறுத்த அந்த முஅத்தஸிலாக்களில் தான் இந்த சூனிய மறுப்பு கொள்கை பிறக்கிறது. அதற்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அன்பாண்டவர்களே, அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போனால்தான் இது எந்த வடிவத்தில் இந்த வழிகாட்டு சிந்தனை வந்திருக்கிறது என்பதை புரியலாம். சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் தீர்ப்பு கொடுத்தார்கள், சூனியக்காரர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். சூனியம் செய்வதொரு கூட்டம் இல்லை என்றால், சூனியத்துக்கு தாக்கம் என்ற ஒரு அடிப்படையை சஹாபாக்கள் விளங்கி வைக்கவில்லை என்றால் ஏன் சும்மா இருக்கிற சூனியக்காரனை கொல்ல வேண்டும்? தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள், சூனியக்காரனை கொலை செய்யுங்கள். ஏன்? அது இப்னு உமர் ரலியல்லாஹுடைய தீர்ப்பாக இருந்தாலும் கூட நம்ம ஏன் அதை சொல்கிறோம் என்றால், அந்த சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதியில் சூனியத்தை சரியாகத்தான் புரிந்திருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இமாம்கள், அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்ட அறிஞர்களை எடுத்துக்கொள்வோமேன். இன்றைக்கு எந்த அறிஞர்களுடைய கூற்றை பிடித்துக்கொண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோம் என்று தர்ஜுமாவிலே புதிய புதிய கருத்தை எழுதியிருக்கின்ற தஃப்சீர் குர்துபியை அதிகமாக காட்டுவார்கள். தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும், அந்த குர்துபி இமாமாவது சூனியத்தை மறுத்தார்களா? அவர்கள் சூனியம் இருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள், சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள். அவர்களை ஆதாரத்துக்கு நான் கொண்டு வரவில்லை. இந்த காலப்பகுதியிலே யார் மறுத்தார்கள்? இப்படி கேட்கும் பொழுது இது ஒரு மார்க்கத்தில் அடிப்படையா என்ற ஒரு கேள்வி வரலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும். இது அடிப்படை. நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கு இதுதான் சத்தியம், சூனிய மறுப்பு கொள்கைதான் சத்தியம், சூனியத்தை இருக்கிறது என்று யாராவது சொன்னால், சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த கொள்கையிலே இந்த 14 நூற்றாண்டு கால பகுதியிலும் இருந்த சத்தியத்தில் இருந்த ஒரு கூட்டத்தை காட்டுங்கள் என்று சொன்னால் இதான் அடிப்படை. நபிகளா சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும். அந்த கூட்டத்தை சூனிய விடயத்தில் தேடி பார்த்தால் இன்று வரைக்கும் காட்ட முடியவில்லை. எனவே இது புதிதாக உருவாக்கப்பட்ட வழிகேட்டு சிந்தனை என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கிட்டத்தட்ட தமிழ் உலகத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் என்பது சுமாராக எவ்வளவு காலம் வந்திருக்கிறது? 30 வருடம் இருக்குமா? 30 வருடமோ 40 வருடமோ என்று வைத்துக் கொள்வோம். இந்த பிரச்சார காலப்பகுதியிலே இந்த வழிகேட்டு சிந்தனை எப்படி பிறக்கிறது? எந்த காலப்பகுதிக்குள் பிறக்கிறது? குறிப்பிட்ட ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்கு இடையிலே தான் இந்த வழிகேட்டு சிந்தனை. எந்த வழிகேட்டு சிந்தனை? சூனியம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், அவர்களுடைய பின்னுக்கு தொழக்கூடாது என்கின்ற வழிகேட்டு சிந்தனை அதிலும் ஒரு 5 வருடத்துக்குள்ள வந்ததுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு நவீன ஒரு சிந்தனை ரீதியான ஒரு வழிகேட்டு பித்அத் என்பதை நானும் நீங்களும் முதல் விடயமாக உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு, அடுத்த கட்டமாக இந்த சூனியம் என்பதற்கு நாங்கள் காட்டுகிற அடிப்படை என்ன? அன்பாண்டவர்களே, இந்த வருடம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சூனியம் சம்பந்தமாக தனியாக ஒதுக்கி 10 நாள் என்ன செய்கிறார்கள்? சூனியம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதிலே சூனிய கட்சியினர் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற, குர்ஆன் சுன்னாவில் உள்ள பிரகாரம் சூனியத்தை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்படுகிற இஸ்லாமிய உறவுகளுக்கு பாவிக்கப்படுகிற வார்த்தை முஸ்லீம்கள், மூமின்கள் என்பதல்ல, இஸ்லாமிய உறவுகள் என்பதல்ல. யாரு? சூனிய கட்சியினர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பாவிக்கலாமா? நபிகளார் எந்த அளவுக்கு அடிப்படை போட்டார்கள் தெரியுமா? யாராவது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிரே என்று அழைத்தால், ஃபாசிக்கே என்று அழைத்தால், கெட்டவனே என்று அழைத்தால், பாவியே என்று அழைத்தால், அந்த அழைப்பு என்ன செய்யுமாம்? அப்படியே சுத்தி திரியுமாம்.
சம்பந்தப்பட்டவனுக்கு அந்த வார்த்தை தகுதி இல்லை என்று சொன்னால் யாருடைய தலையில் வந்து விழுமாம்? யார் அப்படி அழைத்தாரோ அவனுடைய தலையிலே வந்து விழுமாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? குர்ஆன் சுன்னாவை நேசித்து ஷிர்க் பித்அத்தை எதிர்த்து அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும் என்று துடிக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து சூனிய கட்சியினர் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, தனி இப்படி பேசக்கூடிய நிலையிலே சூனியத்துக்கு சூனிய கட்சியினர் வைக்கிற முதலாவது ஆதாரம் என்ன தெரியுமா என்று புகாரியிலே வரக்கூடிய நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த ஹதீதை எடுத்து போடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, அந்த ஹதீதை தான் தூக்கி வீசி விட்டார்கள். அதனால் அந்த ஹதீதை போட்டு அதில் ஒரு 2 நாள் 3 நாள் என்ன செஞ்சிடறாங்க? உருட்டி அடிச்சிடுறாங்க. அது தனி. ஆனால் சூனியம் சம்பந்தமாக நீங்கள் வரலாற்று ரீதியாக 1400 வருடம் தொகுக்கப்பட்ட எல்லா அரபு புத்தகங்களும் எடுத்து பாருங்கள். சூனியம் என்று வருகிற பொழுது அந்த அறிஞர்கள் முதலாவது காட்டுகிற ஆதாரம் என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம் தான். சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம் தான். ஆனா இதை எப்ப கொண்டு வராங்க? கடைசி கட்டத்தில் தான் அதை பத்தி ஆழமாக பேச வேண்டும். அதை தனியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதுதான் இவர்கள் பிடிக்கின்ற முதலாவது ஆதாரம் என்று என்ன செய்கிறார்கள்? அதை பேசுகிறார்கள். அன்பாண்டவர்களே, நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதா இல்லையா என்பது தனி ஒரு பகுதி. அதற்கு முன்னால் குர்ஆன் சூனியத்தை பற்றி பேசுகிறது. அந்த அடிப்படையில் குர்ஆன் சூனியத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று நானும் நீங்களும் பார்ப்போமாக இருந்தால், சூரா பக்ராவுடைய 102வது வசனம். சாதாரணமாகவே அதனுடைய தர்ஜுமாவை வாசித்தால் கூட எல்லாருக்கும் புரிய முடியுமான ஒரு அம்சம்தான் சூனியம் என்பது என்னென்று புரிந்து கொள்ளலாம். என்ன? வத்தபஉமா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர. சுலைமான் நபி காவிராகவில்லை, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் தான் காவிராகி போனார்கள். அன்பாண்டவர்களே, கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு செய்தி என்று சொன்னால் அது என்ன சகோதரர்களே? அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் இன்னும் இறை மறுப்பாளர்களாக போனார்கள். அன்பாண்டவர்களே, கற்றுக் கொடுக்கிற ஒரு கலை அளவுக்கு இருக்குதுண்டா இதை மறுக்க முடியுமா? இது இல்லை என்று சொல்லலாமா? முதல் விடயம், சூனியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு கலையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத்த வமாரூத். அது ஹாரூத்து மாரூத்து மலக்கா அல்லது ஷைத்தானா என்பது தனி ஒரு பகுதி. அதை வெய்யுங்களேன். இன்னைக்கு சூனியம் தானே நம்முடைய சப்ஜெக்ட். நாங்கள் பார்ப்போம். வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். நாங்கள் சொல்கிறோம் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மலக்கு என்று சொல்கிறோம். ஷைத்தான் என்று சொல்பவர்களாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அந்த 2 பேரும் சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்வார்களாம்? வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். நாங்க 2 பேரும் சோதனைக்காகத்தான் வந்திருக்கிறோம், நீங்களும் சூனியத்தை படித்து காவிராகி விட வேண்டாம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இது மாத்திரம் போதும் ஹாரூத்து மாரூத்து மலக்கா ஷைத்தானான்னு பார்க்கிறதுக்கு. இந்த வசனம் மாத்திரம் போதும் ஹாரூத்து மாரூத்து மலக்கா ஷைத்தானா என்று பார்ப்பதற்கு. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அந்த ஹாரூத்து மாரூத் என்பவர்கள் ஷைத்தானாக இருந்தால், இங்க பாருங்கப்பா, நாங்க சோதனைக்கு வந்திருக்கிறோம், நீங்களும் படிச்சு காஃபிராவாதீங்கன்னு நசியத்து தான் பண்ணுவானா? புத்தி படிச்சு கெட்டு போவாப்பான்னு தானே சொல்லுவான். மலக்குமார்கள் என்பதனால் தான், அவர்களை சோதனைக்காக அனுப்பப்பட்டது என்பதனால தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், நீங்களும் சூனியத்தை படிச்சு என்ன செஞ்சிடாதீங்க, காவிராகி விடாதீர்கள். இது 2வது பகுதி. முதல் பகுதி, சூனியம் கற்றுக் கொடுக்க முடியுமான ஒரு கலை. இதில் என்ன வருகிறது? சூனியத்தை படிப்பவர்கள், சூனியத்தை செய்பவர்கள் காஃபிர் என்ற தீர்ப்புக்கு ஆளாகுகிறார்கள் இல்லையா? அன்பாண்டவர்களை, இல்லாத ஒன்றுக்கு ஏன் காஃபிர் என்று சொல்லணும்? நான் கேட்கிறேன், இல்லாத ஒன்றுக்கு ஏன் காஃபிர் என்று சொல்லணும்? அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு தீர்ப்பை இஸ்லாம் சொல்கிறது என்றால், சூனியம் செய்தவன் காஃபிர், சூனியத்தை படிப்பவன் படித்துக் கொடுப்பவன் காஃபிர் என்றால் இது சாதாரணமான ஒரு பிரச்சனையா? இது தூக்கி வீசிட்டு போற ஒரு பிரச்சனையா? இது அடே குஃப்ர் என்ற தீர்ப்பு இருக்குதப்பா சூனியத்துக்கு. அப்படி என்றால் எப்படி இல்லாமல் போனது? அன்பாண்டவர்களே,
அடுத்த கட்டம் ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, நமக்கிட்ட படிச்சு காபிரா போயிடாதீங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதையும் மீறி அவர்களிடத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பிரிக்கும் ஒரு முறையை கற்றுக்கொள்கிறார்கள். அன்பாண்டவர்களே, யாருக்கிட்ட படிச்சு கண்டாங்க? அல்லாஹ் யாரை பத்தி இந்த குர்ஆன் வசனத்துல பேசுறான்? புதுக்கலையை உலகத்துக்கு காட்டி கொடுக்க வந்தவர்களா, சூனியத்தை படிச்சு கொடுக்க வந்தவர்களா? சூனியத்தை படிக்க வந்தவர்களிடத்தில் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் பொழுது என்ன செய்கிறார்கள், படிக்கிறார்கள். எதை பத்தி? கணவன் மனைவியிடத்தில் பிரிக்கின்ற ஒரு முறையை படிக்கிறார்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சூனியத்தை பத்தி நானும் நீங்களும் நம்ப வேண்டிய முறை. வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அந்த சூனியக்காரர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது சூனியத்தை கொண்டு. அன்பாண்டவர்களே, சூனியம் ஒன்றே இல்லை, சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்றால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லப்பா, சூனியம் ஒன்றே இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். அல்லாஹ் எப்படி நம்ப சொல்கிறான்? வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின், அந்த சூனியத்தை கொண்டு அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். இந்த பகுதி தான் நானும் நீங்களும் ஆழமாக படிக்க வேண்டிய பகுதி. அன்பாண்டவர்களே, அதை நான் பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். வயத்தஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த நன்மையும் அளிக்காத ஒன்றை என்ன செய்தார்கள், அவர்களிடத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள். வலக்கத் அலிமு லமன் லிமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அந்த படித்துக் கொண்டவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த வேலையை செஞ்சவனுக்கு மறுமையில் என்ன எந்த பாக்கியமும் இல்லை, எந்த பங்கும் இல்லை என்பதும் தெரியும். வலபிஸ மா ஷரூ பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானூ யஅலமூன், அவர்களுக்கு தெரியும் என்றால் அவர்கள் வாங்கி கொண்டதுதான் மிக கெட்டது என்பது என்ன தெளிவானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் சூரா அல் பக்கராவுடைய 102வது வசனம். அன்பாண்டவர்களே, இதிலே முதல் பகுதி சூனியம் என்பது படித்துக் கொடுக்க முடியுமான ஒரு கலை. அந்த கலையை படிப்பவன், படித்து கொடுப்பவன் காஃபிர் என்ற சட்டத்துக்கு உள்வாங்கப்படுகிறான். அவர்களிடத்திலிருந்து கணவன் மனைவிக்கிடையில் பிரிக்கின்ற ஒரு முறையை கற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் தீங்கு அவர்கள் செய்வினை செய்வார்கள். அல்லாஹ் செய்யலன்னு சொல்ல, செய்வார்கள். அல்லாஹ் நாடாம என்ன செய்ய முடியாது, அவர்களால் அவங்க நினைச்சு தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் இவன் செய்கிற நேரமும் அல்லாஹ்வுடைய நாட்டமும் நேரா வந்தா என்ன செய்யும், பலிக்கும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சூனியத்தை மறுக்கவும் இல்லை, சூனியம் செய்கிற கூட்டத்தை மறுக்கவும் இல்லை, அதனுடைய தாக்கத்தை மறுக்கவும் இல்லை. எப்படி நம்ப சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் வைத்து நம்புங்கள் என்று சொல்கிறான். அன்பாண்டவர்கள், இதுதான் அடிப்படை. நம்ம உலகத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்றாங்கண்டா, சூனியம் என்பது எந்த வெளிச்சாதனங்களும் இல்லாமல், வெளிப்புற சாதனங்களும் இல்லாமல் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே என்ன செய்யும் பொழுது, நம்ம முடிச்சு போடும் பொழுது ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு குத்தும் பொழுது உங்களோட வவுறு என்ன செய்யுமாம், வலிக்குமாம். இதுல கண்ணுக்கு குத்தினா உங்களோட கண்ணில் என்ன செய்யுமாம், குத்திப்படுமாம் என்று சுயமாக ஒரு விளக்கத்தை யாரு, இந்துக்களும் தமிழர்களும் அவங்க இவங்க சொல்ற கருத்தை சொல்லி நம்மள முஷ்ரிக்காக்க வராங்க. இதான் பிரச்சனை. அவர்கள்ட்ட அந்த சிந்தனை இருக்கலாம், இந்துக்களிடத்திலும் மாற்று மதத்தவர்களிடத்திலும் என்ன சிந்தனை இருக்கலாம், பொம்மையை வச்சு குத்தினா உங்களோட வவுறு என்ன செய்யும், வலிக்கும்ன்ற சிந்தனை இருக்கலாம். ஆனால் வரலாற்று ரீதியாக சூனியத்துக்கு வரை விளக்கணம் சொன்ன இலக்கண ரீதியான அறிஞர்களாக இருக்கலாம், பாசை லாங்குவேஜ் அறிஞர்கள் இருக்கிறாங்க தானே, மொழி ரீதியான அறிஞர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்கள் கூட சூனியத்துக்கு என்ன தெரியுமா சொல்வார்கள், காரணம் மறைமுகமானது, அவ்வளவுதான். நம்ம உங்களோட கையால உங்களோட மூஞ்சிக்கு ஒரு குத்து குத்தினோம்டா உங்களை தாக்குகிற இந்த சக்தி வெளிப்படையானது. சூனியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணம் எங்களுக்கு தெரியாது, மறைமுகமானது. அவன் என்னமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். யாருமே சொல்லல அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தை முழுக்கென்ன சூனியக்காரனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வரலாற்று ரீதியாக யாரும் சொல்லவில்லை. சொல்லாத ஒரு அபாண்டத்தை சொல்லி மக்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சிலர் சூனியத்தை பத்தி பேசியிருக்கலாம். அவர்களுடைய சிடிக்களை ஆய்வு பண்ணி யாராவது ஒரு அறிஞர் அல்லாஹ் தீங்கு செய்வது போன்று சூனியக்காரனும் செய்வான் என்று சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் பார்க்க. வரலாற்றிலே காட்ட முடியவில்லை சகோதரர்களே.
ஆனால் நாங்கள் சொல்வது என்ன? சூனியம் என்ற ஒரு கலை இருக்கிறது, அது படிக்க முடியுமான கலை, படிக்கிறது செய்கிறது குஃப்ரை ஏற்படுத்துகிற கலை. அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? தீங்கு செய்யும் என்பதுதான் நாங்கள் சொல்கிற வாதம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதெல்லாம் அப்படியே மறைச்சு போட்டானா அவருக்கும் உள்ள சொல்லும். ஒரு காலத்தில் அவர் இதே கருத்தை தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு காலத்தில் இன்றைக்கு சூனிய மறுப்பு கொள்கையின் தலைவராக இருக்கின்ற அவர் என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் தெரியும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மக்களை உடைக்க வேண்டும், தனக்குரிய ஒரு ஜமாத்தை உருவாக்க வேண்டும், தனக்கென்று ஒரு தனிப்பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற இந்த வழிகேட்டு சிந்தனை தான். ஷைத்தான் எப்படி தன்னை பார்த்து வழிகட்டு போனானோ, தன்னை பற்றி சிந்தித்து வழிகட்டு போனானோ, அது போன்ற ஒரு வழிகேட்டு சிந்தனை தான் சூனியத்தை கொள்கை ரீதியான ஒரு அம்சமாக எடுத்துக்காட்டி மக்களை உடைத்தார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே சூனியம் என்பது நாங்கள் சொல்வது இப்படித்தான். அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தாக்கம் வரும். இது அதுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, என்னமோ சொல்லிட்டு போயிடுறாங்க. கத்தியால குத்தினா இதை ஏற்றுக்கொள்ளலாம், கையால குத்தினா நாங்க அதுக்கும் சொல்றோம். நீங்கள் கத்தியால் குத்தினாலும் அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு தீங்கு வரும். நீங்கள் பொல்லால் அடித்தாலும் கம்பால் அடித்தாலும் ஆயுதத்தினால் சுட்டாலும் அல்லாஹ் நாடினால்தான் தீங்கு வரும். இதுதான் எல்லா அடிப்படையும். இதே அடிப்படை தான் எதற்கும்? சூனியத்துக்கும். சகோதரர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். இந்த அடிப்படையில் கேளுங்கள், போய் கேளுங்கள். இந்த அடிப்படையில் சூனியத்தை நம்பினால் அவன் முஷ்ரிக்கா? அவனுடைய பின்னால் தொழ முடியுமா? முடியாது. வெளிப்படையா யாரும் கேட்கிறது இல்லை. கேட்டாலும் மலிப்பிட்டு போயிடுறாரு. பிடித்து நிறுத்தி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு அவர்கள் தீங்கு செய்வார்கள் என்று நம்பினால் இவனுக்கு என்ன தீர்ப்புன்னு கேளுங்க. அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இந்த குர்ஆன் வசனம் தான் அடிப்படை. அடுத்த கட்டம், மூசா நபியுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். மூசா நபியுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். அன்பாண்டவர்களே, மூசா நபியோருடைய காலத்திலே தான் சூனியம் தலைவிரித்து ஆடியது. அப்படித்தானே? சூனியத்தை தான் சத்தியத்துக்கு எதிரான போட்டியாக வைத்தார்கள். அந்த போட்டி களத்திலே சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? கயிறு துண்டையும் கம்பு தடிகளையும் என்ன செய்தார்கள்? கீழே போடுகிற பொழுது அது யுகையலு இலையி அன்னஹு தஸ்ஆ, எப்படி விளங்கியது? அது நெளிந்து செல்வது போன்று. அவர தர்ஜுமால வந்திருக்குது, சீர்றதுண்டே வந்திருக்குது. அப்படியே தர்ஜுமா பண்ணிருக்கிறார். சீர்றதுண்டு வந்தா இன்னும் வெளிப்பட சத்தம் வருமா இல்லையா? நெளிஞ்சி போறது சொன்னா அதை விடவும் எது தெளிவு? சீருவது என்று சொன்னால் தெளிவா இல்லையா? அன்பாண்டவர்களே, இதில் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய, இங்க பாருங்க, இதில் படிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், சூனியத்தை பற்றி, மூசா நபியுடைய காலத்து சூனியத்தை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். சூனியக்காரர்கள் போட்டது கயிறு துண்டையும் கம்பு துண்டுகளையும் தான். ஆனால் அதை கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹரு அயுனன் நாசி. அல்லாஹ் சொல்கிறான், சஹரு அயுனன் நாசி. அவங்க போட்ட கம்பு பாம்பாவிச்சுதா அல்லது மிருகமாவிச்சுதான்றது தனி. மூசா நபியோட கண் மாறிச்சுதா இல்லையா? இதுதான் பிரச்சனை. இதை யாரும் சிந்திப்பதில்லை. இதை கேட்டாலும் மழுப்பி அடிச்சுட்டு என்ன செஞ்சிடுறது? போயிடுறது. அட, நீங்க கம்பு துண்டை முன்னால போடுறீங்க, அது பாம்பாவிச்சுதா இல்லையான்றது மெஜிக். அதை வச்சுக்கங்க ஒரு பக்கம். மூசா நபியுடைய கண் எப்படி மாறியது? ஒரு நபி அல்லவா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உள்ளானவர் அல்லவா, அவருடைய கண்ணுக்கு பாம்பா விளங்குது, ஓடுறாரு, பயந்து போறாரு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், மூசாவே பயப்படாதீங்க, நீங்க தான் சத்தியத்தில் இருக்கிறவர், நீங்க தான் வெற்றி பெறவர், உங்களோட தடியை போடுங்கன்றான் அல்லாஹ். போட்ட உடனே அந்த மூசா நபியோட கம்பு பாம்பாக மாறி கௌத்த விழுங்கிச்சுதா பாம்பை விழுங்கிச்சுதா? இதான் பிரச்சனை. கம்பு துண்டை விழுங்கிச்சுதா பாம்பை விழுங்கிச்சுதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர்களுடைய எதெல்லாம் பாம்பா விளங்கிச்சதோ அதெல்லாம் என்ன செஞ்சுது? இது விழுங்கி அசத்தியம் அசத்தியம் என்பதை காட்டியது. இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், சூனியம் வழிகேடு, சூனியம் செய்வது குஃப்ரு சொல்றோமா இல்லையா? அது வழிகேடுதான். ஆனால் இருக்கிறதா இல்லையா? அதற்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா இல்லையா? எனவே அன்பாண்டவர்களே, மூசா நபியுடைய சூனியக்காரர்கள் போட்ட அந்த கயிறு துண்டும் கம்பு துண்டும் பாம்பாக மாறிச்சுதா இல்லையா? அது ஒன்று. கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? மூசா நபியுடைய கண் எப்படி மாற்றம் அடைந்து? சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்களை என்ன செய்தார்கள்? தாக்கத்தை. சஹரக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே? சஹரவுக்கு
லாங்குவேஜ் அர்த்தம், மொழி ரீதியான அர்த்தம் பார்த்தால் நபிகளா சொல்றாங்க இன்னஃபில் பயானி லசிஹரன். என்ன சொன்னாங்க நபிகளார்? நிச்சயமாக பயான்களிலே லசிஹரன், வசியம், தாக்கம், இழுபட்டு வருவாங்க. நான் பேசுறேன், உங்களோட உள்ள அப்படியே இழுபட்டு வருதா இல்லையா? நான் என்னப்பா உங்களுக்கு செஞ்சேன்? உங்களோட உள்ளத்தை அப்படி பிடிச்சி சேட்டுக்கிட்டால பிடிச்சி இழுத்தேனா? நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேனா? நான் பேசும் பொழுது உங்களோட ஆக்டிவிட்டி மாறுது, உங்களோட செயற்பாடு மாறுது, மாறுதா இல்லையா? இந்த மாறுதல், மாற்றம் ஏற்படுதல் என்ற அந்த வார்த்தை தான் சூனியத்துக்கே அர்த்தம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சஹரு ஆயுனன் நாசி, மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள்டா என்ன? அங்க கம்ப போட்டு கவுத்து துண்டை போட்டு கண்ணை மாத்தினாங்க. மக்களுக்கு பயம் வர அளவுக்கு இருக்குதுண்டா. யாருங்க மக்கள்டா? மூசா நபி பயப்படுறாங்க. அன்பாண்டவர்களே, இதுதான் குர்ஆனிலிருந்து சூனியம் இருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, மூசா நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? சூனியக்காரர் என்று சொன்னார்கள். ஃபிரௌனோடு வாதம் போகிற பொழுது மூசா நபியை பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். 2 கட்டத்திலே சொன்னார்கள். இதை வச்சு என்ன தெரியுமா சொல்றாங்க? பார்த்தீர்களா, இதை வைத்து சூனியம் இருக்கிறது என்று நிறுவுகிறார்கள். இதை வச்சு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? உங்களோட தர்ஜுமாவை பிரட்டி பாருங்க, மஸ்ஊராவுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கிறீங்க? மெஜிக் செய்யப்பட்டவர் போட்டிருக்கிறீங்க, ஏன் சூனியம் செய்யப்பட்டவர் என்று போட்டீர்கள்? அப்படி ஒரு கலை இல்லை என்று சொன்னால், அதற்கு ஒரு தாக்கம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லிருக்க வேண்டும்? என்னப்பா ஆச்சரியம் இது, சூனியம் உண்டே இல்லை, சூனியத்துக்கு தாக்கமே இல்லை, சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்றாங்கன்னு தானே அல்லாஹ் சொல்லிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள், முஷ்ரிக்குகள் தான் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அல்லாஹ் சூனியத்தை மறுத்தானா? மஸ்ஊராண்டா விளங்கிக்கங்க. ஒரு சொல் அரபு சொல் எடுத்துக்கிட்டா, தரப என்றால் அடித்தான், மதுரூபி என்றால் அடி வாங்கினான். அடி வாங்குறவனுக்கு அடி படணுமா இல்லையா? அப்ப மஸ்ஊரா என்ற அர்த்தம் செய்வதாக இருந்தால் சிஹ்ரு போய் சேரணுமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இதுக்கு என்ன செஞ்சிருங்க? மஸ்ஊரான்னு சொன்னா சூனியம் செய்யப்பட்டவன் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன முடிஞ்சது? நாங்க கேட்கிறது ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் பட்டதா செய்யப்பட்டதா ரெண்டாவது, அது தனி இன்னொரு தலைப்புல பேசப்பட வேண்டியது. ஆனால் மஸ்ஊரா என்ற வார்த்தையை அல்லாஹ் மறுத்தானா? ஒரு மனிதனை பார்த்து நீ சூனியம் செய்யப்பட்டவன் என்று சொல்வதை அல்லாஹ் மறுத்தானா? என்னப்பா இது சூனியமே இல்லை, உலகத்துல சூனியத்துக்கு தாக்கமே இல்லை, எப்படி போய் அப்பா மஸ்ஊரான்னு சொல்றதுன்னு கேட்டானா அல்லாஹ்? அல்லது அதை ஏற்றுக்கொண்டு அது இருக்கிறது அதனால தான் சொல்றாங்க, அப்படி சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிட்டு போயிடறான் அல்லாஹ். எனவே அன்பாண்டவர்களே, குர்ஆனை வெளிப்படையான சான்றாக இருக்கிறது சூனியம் என்று ஒரு இருக்கிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க, வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். இந்த வசனத்தை காட்டி பார்த்தீங்களா? சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். நாங்களும் தான் சொல்றோம், சூனியக்காரன் அவனாக வந்தால் வெற்றி பெறுவானா? சூனியக்காரன் நினைச்சா என்ன நோயாளி ஆக்குவானா? அல்லாஹ் நாடோனுங்க, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எனவே சூனியக்காரன் நினைச்ச உடனே என்ன செய்யலாது? உலகத்தை மாற்ற முடியாது, மனுஷனை நோயாளியாக்க முடியாது. அவன் செய்கிற செய்வினையும் அல்லாஹ்வுடைய நாட்டமும் ஒன்றுபட்டால் என்ன செய்யும்? பலிக்கும் என்று சொல்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு தாக்கம் இருக்கிறது. குர்ஆன் என்ன பரவலான சான்றாக இருக்கிறது. ஹதீஸுக்கு போய் பாருங்க நீங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்ம சூனியத்தை நிறுவுறதுக்கு நபிகளாருடைய சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை தொட மாட்டோம். அது இல்லாம நமக்கு என்ன செய்யலாம்? சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறத எடுத்து சொல்லலாம். எப்படி? ரசூலுல்லாஹி இன்னொரு பகுதியை பாருங்க, என்னன்னு சொன்னா, நம்ம இந்த பகுதியை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு குறிப்பாக காட்டுறாங்க. சூனியம் அதை சொல்ல வந்தது தான் விடுபட்டது. மஸ்ஊரா என்பதற்கு சூனியம் செய்யப்பட்டவர். அன்றைக்கு மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்? அநியாயக்காரர்கள் அப்படி சொன்னார்கள், எனவே சூனியம் ஒன்று இல்லைன்னு பிடிச்சாங்க. அப்படித்தானே? எனவே சூனியத்துக்கு தாக்கம் ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானா? ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது தெரியுமா உங்களுக்கு? பைத்தியக்காரன் சொல்லப்படிச்சா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியக்காரன் அல்ல. அப்ப உலகத்துல பைத்தியம் ஒன்று இல்லைன்றதா? உலகத்துல பைத்தியம் ஒன்று இல்லைன்றதா? அன்பாண்டவர்களை, நபிகளா இருக்குல்ல, உலகத்துல பைத்தியம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஆதாரத்தை காட்டி. எனவே மஸ்ஊரா என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, சூனியத்துக்கு என்ன இருக்கிறது?
ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு ஹதீதுகளை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை சொன்னார்கள். அதில் என்ன சொன்னாங்க? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. சூனியத்தை நம்புறதே ஷிர்க்குண்டா இதுக்கு வந்துருமா இல்லையா? சூனியத்தை நம்புறதே ஷிர்க்குன்னு சொன்னா அல் இஷ்ராக்கு பில்லாஹ்வுக்கு வந்துருமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்வது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் சூனியம் என்பது தனி, சூனியம் என்பது தனி. அதனாலதான் மனிதனை அழித்து விடுகிற நாசமாக்குற 7 பெரும்பாவங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார்கள். சூனியத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இதுக்கெல்லாம் லேசா மெஜிக்கு போயிடுறாங்க. நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன். மெஜிக்கு அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும் நான் பின்னால் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அன்பாண்டவர்களே, அதே போன்று பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நம்ம சொன்ன ஹதீஸ். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சப்அ தமராத்தின் அஜ்வத்தின். என்ன சொல்றாங்க? அஜ்வா என்ற அந்த ஈத்தம் பழத்தில் 7 ஈத்தம் பழங்களை யார் காலை நேரத்தில் சாப்பிடுகிறாரோ லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி சும்முன் வலா சிஹ்ருன். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? யாராவது காலை நேரத்தில் 7 அஜ்வா ஈத்தம்பழங்களை சாப்பிடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு விஷமோ சூனியமோ பலிக்காது. இது எங்க வர ஹதீது? புகாரில் வரக்கூடிய ஹதீது. அன்பாண்டவர்களே, இதையெல்லாம் வச்சா தம்மோட வாதத்தை நிறுவ முடியாது. இதுவெல்லாம் சரியா இருந்தா வழிகட்டு சிந்தனை காத்துல பறக்கும். அதுக்கு இதை என்ன செய்யணும்? முதலாவது தூக்கி வீசணும். அதுக்கு என்ன கலை கொண்டு வந்தார்கள்? விஷப்பரீட்சை நடத்துவோமா? அஜ்வா ஈச்ச பழத்தையும் கையில தாரோம், நஞ்சையும் இந்த பக்கத்தால தாரோம். அஜ்வா ஈச்ச பழத்தையும் தின்னணும், நஞ்சையும் குடிக்கணும். நீங்க உயிரோட வாழ்ந்தா இந்த ஹதீஸை நம்புறோம். அல்லாஹு அக்பர். நபிகளாருடைய சுன்னாவோடு நடந்து கொள்கிற முறை, ஹதீதுகளோடு நடந்து கொள்கிற முறை இதுதானா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பரிசோதனை செய்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் மாட்டுக்கு மேலால ஏறி சவாரி செய்து கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் அந்த மாடு அந்த மனிதனை திரும்பி பார்த்து சொல்லுது, மனிதா, நான் சவாரி செய்யறதுக்கு படைக்கப்படலப்பா, நான் உழுவுறதுக்கு விவசாயம் செய்யறதுக்கு படைக்கப்பட்டிருக்குதுன்னு மாடு பேசிச்சுதான். ஒரு ஓநாய் என்ன செய்கிறது? ஒரு ஆட்டை பிடிக்கிறது, ஆட்டிடையன் அடித்து விரட்டுகிறான். ஓநாய் ஓடி ஓடி சொல்லுது அந்த மனுஷனை பார்த்து, இன்றைக்கு நீ ஆட்டை விட்டு என்னைய விரட்டு, சிங்கம் புலிய ஆட்டை பிடிச்ச நாளைக்கு நம்ம தான் யாரை பாதுகாப்போம்? உங்களோட ஆட்டை பாதுகாப்போம்னு சொல்லு. அப்படின்டா ஓநாய்க்கு நேரடியாக வேட்டையாட தெரியாது, விரட்டியெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு இல்லை. சிங்கம் புலி ஆடுகளை பிடிச்சி தின்னும் பொழுது இந்த ஓநாய் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும், எங்கடா விட்டுட்டு போகுதுன்னு மிஞ்சதை தின்றதுக்கு. அதைத்தான் அது சொல்லுது. ரசூலுல்லாஹ் இதை சஹாபாக்கள்கிட்ட சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இடத்துல அபூபக்கர் உமர் இல்ல, ஆனால் இந்த செய்தியை நானும் உண்மை என்று நம்புகிறேன், அபூபக்கரும் நம்புவார், உமரும் நம்புவார்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அந்த மஜ்லிஸ்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இருக்கல்ல. நம்மட ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க? என்னங்க டூப்புடுறீங்க நீங்க, ஒரு மாட்டை கொண்டு பேச சொல்லுங்க நம்புறோம், அப்படியா சொல்லுவாங்க? ஒரு ஓநாயை பேச சொல்லுங்க நம்புறோம், அப்படியா சொன்னாங்க சஹாபாக்கள்? அந்த இடத்தில் இல்லாத அபூபக்கரும் உமரும் இதை நம்புவார்கள். ரசூலா என்ன செஞ்சாங்க? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சார்ந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆய்வு ரீதியாக புறப்பட்டு விட்டார்களாம். அடே, கருத்து வேற்றும் உள்ள மசாலாண்டா ஆய்வு பண்ணப்பா. நபிகளார் சுன்னா தெளிவு வந்த பிறகு ஆய்வு பண்ணலாமா? ஆய்வு நடத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் வருகிறார். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதரே, நேற்று இரவு என்னை ஒரு தேல் அக்ரப் நட்டுவாக்காளி என்னை தீண்டி விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அம்மா லவ் குல்த ஹீன அம்சைத அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த துஆவை மாலை நேரத்தில் ஓதலையாண்டு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஓதல் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அதை ஓதினா உனக்கு தீங்கு வந்திருக்காதே, உனக்கு பாதிப்பு வந்திருக்காதேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தர வராங்க? மாலையில அந்த துஆவை ஓதினா இரவையில விஷஜந்துக்கள் என்ன செய்யாது? தீண்டாது. இது ஹதீஸ் தானே? இதை ஏற்றிருக்கிறாங்களோ மறுத்திருக்கிறாங்களோ இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் இது ஒரு துஆவா அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, விஷப்பரீட்சை செய்வோமா? ஒரு ரூமுக்கு நட்டுவாக்காளி அப்படியே அள்ளி கொட்டி போட்டு இந்த துவா ஓதிட்டு போ பார்க்க. பாதிப்பு வந்தா ஹதீஸ் போய், பாதிப்பு வராட்டி ஹதீஸும். அப்படியா டெஸ்ட் பண்றது? ஈமானோடு சார்ந்ததப்பா. ஈமானோடு விளையாடக்கூடாது. இதை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று நம்புங்கள். ஆயத்துல் குர்சி ஓதினா சைத்தானை விட்டு பாதுகாப்பு இருக்குதுன்றாங்க. சைத்தானை வச்சு எப்படி பல பரீட்சை பண்றது முடியுமா? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்கப்பா, நான் ஓதுறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வேலை இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒரு மனிதன் ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே போய் இறங்குகிறான், இறங்கிய உடனே அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதினால் அவனுக்கு என்ன வராது? எந்த தீங்குமே வராது. இஸ்ரேல்காரன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பலஸ்தீனத்துக்கு பொம்சா அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான், குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம போய் நேராக பொம்சுக்கு நேராக நிற்கிறோம். நான் பயணி இதை ஓதிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். பொம்சு விழுந்தால் என்ன நடக்காது, நடந்தா ஹதீஸ் போய். அப்படியா? நல்ல ஆய்வுடா இது. இப்படி ஆய்வு பண்ணினா முதலாவது உலகத்தில் தூக்கி வீச வேண்டியதே தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியே போனால், பல பரீட்சையில் போனால் பரீட்சை செய்து செய்து ஒவ்வொரு ஹதீஸாக கலட்ட வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் இதற்கு அடிப்படை இருக்கிறது. ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு, நபிகளார் தேன்பானியை குடிக்க கூடப்பான்னு சொன்னாங்க. ஒரு தடவை குடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, நோய் குணமாகல. குடிக்க கூடப்பா ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, 3 தடவை என்ன செய்யல, நபிகளார் மருத்துவத்தை சொல்லி நோய் குணமாவல்ல. 4வது தடவை நபிகளார் சொன்னாங்க, தேன்பானி என்பது மருத்துவம் தான், உன்னுடைய சகோதரன் வயிறு ஏற்றுக்கொள்ளல போய் சொல்கிறது. 4வது தடவையும் குடு என்றார்கள், நோய் குணமாகியது. என்ன சகோதரரை காட்டுகிறது? என்ன காட்டுகிறது? இதை நபிகளாருடைய சொல் டெஸ்ட் பண்ணுவதற்கல்ல, ஆய்வு பண்ணுவதற்கல்ல, உறுதியான நம்பிக்கையோடு செயற்பாடுபடுத்துவதற்கு. உங்களுக்கு தெரியும், சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம் ஒரு காபிர்கள் வாழுகிற ஊருக்கு போன நேரம் அவருக்கு மருத்துவம் செய்ததை பார்த்திருப்பீர்கள். அவருடைய நோய் குணமாகியது, பரிசுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தார்கள் என்று நீங்க படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். இன்றைக்கு நம்மட வீட்லயோ உங்களோட வீட்லயோ யாருக்கோ என்ன நோய், மிச்ச நாளா குணமால் எடுக்க வேண்டிய மருத்துவம் எல்லாம் செஞ்சு முடியல. உடனே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்கப்பா, நம்மட அறிஞரே கூட்டிட்டு வந்தாலும் நல்லதான், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, குணமாகினா இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்றோம், குணமாகலன்னா ஹதீஸை தூக்கி வீசுவோம். சரியா? இது இந்த நிலைப்பாட்டில் போனால் முஸ்லீமாக இருக்கலாமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் சொன்ன அடிப்படை இருக்கிறது. சொல்பவர்களுக்கும் தெரியும் ஏன் நாங்கள் அஜ்வாவுடைய ஹதீஸை தூக்கி வீசினோம். அதை தூக்கி வீசினதுல நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அதை வைத்தால் சூனிய மறுப்பு கொள்கையில் நிலைத்திருக்க முடியாது. அதற்காக முதலாவது ஹதீஸ் எல்லாம் தட்டினாதான் இங்க வரலாம், இங்க வரலாம்னு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸும் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில தான் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சூனியம் ஒன்று இருக்கிறது. சூனியம் படித்து கொடுக்க முடியுமான ஒரு கலை. அதை படிப்பவனோ படித்து கொடுப்பவனோ அதை செய்பவனோ காஃபிர் என்ற அந்தஸ்துக்கு போய்விடுவான் என்கின்ற அளவுக்கு விரிவான ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒரு முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும்? சூனியக்காரனை கண்டா தொடநடுங்கியா இருக்கக்கூடாது, சூனியக்காரனை கண்டோன்னே வெறுத்து போடக்கூடாது. என்ன பெரிய சூனியக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் என்ன செய்யும். இது அவனுக்கு மட்டுமல்ல, எந்த பெரிய சண்டியன் வரட்டும், சண்டி என்று சொல்லுவாங்களோ ஊர்ல, எந்த பெரிய சண்டியன் வந்தாலும் அல்லாஹ் நாடாம நம்மட ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. அப்படி சொல்லுவோம் பாருங்க, அதுதான் சூனியக்காரனுக்கும். எனவே உலகத்தில் வெளிப்படையான தாக்கத்துக்கும் இஸ்லாம் சொன்ன தீர்ப்பு இதுதான், மறைமுகமான தாக்கத்துக்கும் இஸ்லாம் சொன்ன தீர்ப்பு இதுதான் என்று இப்படி நம்புவதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிற பாடம். இப்படி இருக்கும் பொழுது உடனே என்ன செய்வார்கள் தெரியுமா? பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் இந்த பாயிண்ட காட்டித்தான் என்ன செய்யறது, மனுஷனை திருப்புறது. எப்படி? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அரிசுக்கு மேல இருக்கிறான். அவன் நாடினா என்ன செஞ்சிருவான்? நம்மட கையை முடக்குவான், காலை முடக்குவான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். இதே அதிகாரத்தை இன்னைக்கு சூனியக்காரர்களும் கொடுத்துட்டாங்கப்பாண்டா. இது சிறுக்கா இல்லையா? நாங்களும் இது சிறுக்குன்னு தான் சொல்லலாம். யார் கொடுத்தா? குர்ஆன் ஹதீஸை பேசுகிற யாராவது கொடுத்தார்களா? அல்லது அல்லாஹ் நாடினால் என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சேர்த்தார்களா? என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் சேர்த்தார்கள். சரி, சூனியக்காரனுக்கு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இப்படி ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தீங்கு வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுத்த குற்றத்துக்கு வருமா என்றால் அதற்கு நாங்கள் மிக முக்கியமாக 3 சான்றுகளை காட்டுவோம்.
அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்தான். எதற்காக கொடுத்தான்? ஒட்டுமொத்தமா சோதனைக்குத்தான். முதல் கட்டம் யாரு? ஈசா நபி அவர்கள். ஈசா நபி அவர்கள் யார்? ஒரு நபி, இன்று வரைக்கும் உயிரோடு இருப்பவர்கள். அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். கியாமத்து நாளைக்குரிய அடையாளமாக வருவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான், உங்களுக்கு அதிலே பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 49வது வசனம். வரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக நாங்கள் ஈசா நபியை அனுப்பினோம். அன்னி கதிஜி துக்கும்பி ஆயத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. பொதுவாக நபிமார்களோட அத்தாட்சியை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஒவ்வொரு நபிமாருடைய அத்தாட்சி ஒவ்வொரு மாதிரி. ஆனா ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சி இருக்குது பாருங்க. என்ன சொல்றாங்கடா பார்த்தீர்களா? இவர்களோட வழிகேட நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை எல்லாம் வைத்து சூனியத்தை நிறுவ வருகிறார்கள் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் அல்ல நாங்கள். நபிமார்களுடைய அற்புதத்தை வைத்து சூனியத்தை நிறுவ வந்தவர்கள் அல்ல நாங்கள். ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மூசா நபிக்கு கைதடி போட்டா பாம்பு, அல்லாஹ் அனுமதி கொடுக்கிற நேரத்தில் பாம்பா மாறிச்சுது. ஆனா இது நேரடியா ஒரு மனுஷன் செய்யற வேலை அல்ல, அப்படித்தானே? அதே போல யாரு சாலிஹ் நபிக்கு என்ன செய்ய, ஒட்டகம் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன, அல்லாஹ் அற்புதத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டு கொடுத்தான். மூசா நபி தண்ட சாக்குளுக்கு ஜெய்பா பாக்கெட்டுள்ள கையை போட்டு எடுத்தா என்ன செய்யும், பல பலத்தை வெள்ளையா காட்டுண்டு வருது. இதெல்லாம் அற்புதம். சரி, ஈசா நபிக்கு கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? மறைவான அறிவோடும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடும் நேரடியாக சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொல்றாங்க, இன்னி அஹ்லுகுலகும் மினத்தீனி கஹயத்தி தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பீதினில்லாஹ். நான் களிமண்ணால் ஒரு பறவையை போல ஒன்றை செஞ்சு அதுக்கு பறண்டா என்ன செய்யும், அது பறக்கும். இது நேரடி அல்லாஹ்வுடைய அதிகாரமா இல்லையா? அன்பாண்டவர்களே, வஉப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹில் மௌதா பீதினில்லாஹ். எப்படி தெரியுமா? நான் ஒரு குஷ்டரோகியை, அது வெண்குஷ்டம் கருங்குஷ்டம், குணமாகண்டா என்ன செய்யும்? மருத்துவம் எடுத்து குணமாக்குற கேஸ் அல்ல இது. குணமாகண்டா குணமாகும். இது நேரடி அல்லாஹ்வுடைய அதிகாரமா இல்லையா? அடுத்தது பாருங்க, உஹில் மௌதா, நான் மரணித்தவர்களை என்ன செய்வேன், உயிர்ப்பிப்பேன். அல்லாஹு அக்பர். பீதினில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் எல்லாம். அவர்களாக செய்யல. இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்டியானிகள் நம்புவது போன்று ஈசா நபிக்கு அவர்களாக செய்கிற அதிகாரம் இருக்குன்னா முஷ்ரிக்கா இல்லையா? எப்படி இதெல்லாம் நம்பினோம்? எப்படி? அடுத்தது பாருங்க, நபியுக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களோட வீட்டில் என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்கன்றதெல்லாம் நான் சொல்லுவேன். இது அல்லாஹ்வுடைய அதிகாரமா இல்லையா? நம்ம மறைவு ஞானத்தை பத்தி படிச்சோம் 2 நாள் 3 நாள். நேரடி அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்தான். எதற்காக? அல்லாஹ்வுடைய அனுமதியோட நடக்குதுன்னு நம்புங்க, தவறு கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடந்தது. சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்லா பீதினில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்களால் தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது எதற்காக? ஈசா நபிக்கு அல்லாஹ் இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து ஒரு சமூகத்தை சோதித்தான். இன்றைக்கும் சோதனையிலே சிறுக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக நாங்கள் காட்டுகிற ஆதாரம் தஜ்ஜால். தஜ்ஜால், தஜ்ஜாலை பொறுத்தவரையில் இந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு கொடுக்கப்பட்ட ஈசா நபியோடு போராட வருகிற மறுமை அடையாளம். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு பாருங்க செட்டிங்க. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்? ஒரு கூட்டம் இந்த ஈசா நபியை பார்த்து அவர்களுடைய அதிகாரத்தை நேரடி அதிகாரம் என்று முஷ்ரிக்கா போனார்கள். இன்றைக்கும் காஃபிர்களாக இருக்கிறார்கள். தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் தெரியும், அப்படித்தானே? எந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான் என்று சொன்னால், ஒரு மனிதனை கொலை செஞ்சு போட்டு திருப்பி உயிர்ப்பிக்கிற அதிகாரம். இதை சொன்ன உடனே ஒரு தடவை தானே முடியும். ஒரு தடவை 10 தடவை என்னப்பா? ஒரு தடவை அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இதை நம்ம எப்படி நம்புறோம்? அல்லாஹ் கொடுத்தான் சோதிப்பதற்காக. யாரை சோதிக்க? உண்மையான மூமின்களை சோதிக்க. ஈசா நபிக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? உண்மையான மூமின். நம்ம உண்மையான மூமினா இருக்கிறோமா இல்ல ஈசா நபியோட விஷயத்துல? ஆனால் கிறிஸ்டியானிகள் காஃபிர்களாக போனார்கள். தஜ்ஜாலுடைய விடயத்தில் நாங்க இருப்போமா நீங்க இருப்போமான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நபிமார்களை என்ன செஞ்சாங்க? தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. யாருடைய ஈமான் அவன் அற்புதத்தை பார்த்து என்ன செய்யும்? ஆட்டங்கான்னு சொல்ல முடியும். அதனாலதான் நபிமார்களே பாதுகாப்பு தேடினாங்க. அதெல்லாம் சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க, விளங்குதா? சும்மா சிம்பிளா என்னமோ நார்மல் கேஸ் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. லட்சக்கணக்கான நபிமார்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் தஜ்ஜாலுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் லேசானதா?
என்ன ஒரு மனுஷனைத்தானே கொல்லேலும், ஒரு மனுஷனை கொண்டு உயிர்ப்பிக்க முடியும்டா, இது அல்லாஹ்வுடைய அதிகாரமா இல்லையா? அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? சோதனைக்காக. அடுத்தது பாருங்கள், அவன் வலது கையில நெருப்பு தண்ணி, இடது கையில நெருப்பு. என்னத்தை கொண்டு இருக்கிறான்? தண்ணிய நெருப்பேமா? அன்பார்ந்தவர்களே, நம்மட கையில இந்த கையில தண்ணி கோப்பையும் இந்த கையில நெருப்பையும் கொண்டு வந்தா யாருக்கு நுழையலாம்? இதுளுக்கு ஒரு சின்ன பேபி ஒன்றுக்கு வந்து நுழையலாமா? அப்ப என்னத்தை கொண்டு இருக்கிறான்? மக்கள் எல்லாம் போய் நுழைகிற அளவுக்கு இருக்குதுன்னா அது என்ன? அது சுவர்க்கம் போன்ற ஒன்றையும் நரகம் போன்ற ஒன்றையும் என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய நேரடி அதிகாரம் அப்பா. மக்களை ஏமாத்துறது கொண்டு இருக்கிறான். நபிகளா சொன்னார்கள், நீங்கள் எதை நெருப்பாக காணுகிறீர்களோ அதிலே போய் நுழைந்து கொள்ளுங்கள், எதை தண்ணீராக பார்க்கிறீர்களோ அதிலே நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, சுவர்க்க நரகத்தை எடுத்து காட்டுறது யார வேலை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களுக்கு மேலால் எடுத்து அல்லாஹ் சுவர்க்க நரகத்தை எடுத்து காட்டினானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேலை அல்லாஹ் செஞ்சான். தஜ்ஜாலுக்கு ஏன் அல்லாஹ் அதை கொடுத்தான்? அதை மாற்றி கொடுத்திருக்கிறான். ஏன்? உண்மையான மூமின் யார், போலி மூமின் யார்? சோதனை. ஈசா நபியும் சோதனை, தஜ்ஜாலும் மறுமைக்கான சோதனை. ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய சமூகத்துக்கான சோதனை, தஜ்ஜால் என்பவன் கியாமத்து நாளைக்கான சோதனை. இடையில் ஒரு சோதனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மூசா நபியுடைய காலத்திலே சாமுரி என்பவன் என்ன செய்கிறான்? மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அரே, அல்லாஹ் கொடுத்ததை கொடுங்கண்டப்பா, அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்றதை இருக்குதுண்டுங்க, மறுக்கிற வேலையை நானும் நீங்களும் செய்யக்கூடாது. மூசா நபி அவர்கள் தூர்சீனா மலைக்கு என்ன செஞ்சிடறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக போயிடுறாங்க. இங்க சாமுரி என்ன செய்யறான்? ஒரு காளை கன்று, அது கூட சும்மா மாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி பேசியிருந்தா கூட என்ன சொல்லலாம்? அவன் சும்மா செஞ்சதுண்டலாம். எது பேசுது? தங்கத்தில் ஆளால் என்ன ஒரு காளை கன்று, அது பேசுது. உடனே சொல்றான், இதான் உங்களோட ரப்பு. மூசா என்ன செய்யறாரு? பொய் சொல்றாரு மாதிரி என்ன செய்யறான்? தௌவா பண்றான். அன்பாண்டவர்களே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க? எவ்வளவோ தௌவா செஞ்சும் அந்த சமூகத்துக்கு என்ன செய்யல, விலங்கல்ன்ற அளவுக்கு அற்புதத்தை காட்டுறான். உடனே மூசா நபி வந்து ஹாரூன் நபியையும் கண்டித்து கேள்வியை கேட்டுவிட்டு சாமுரிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன உங்களோட விஷயம் என்னான்னு கேட்கிறாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? யாருமே பார்க்காதவனை நான் பார்த்தேன், யாருமே பார்க்காதவனை நான் பார்த்தேன். உங்களோட காலடி மண் எடுத்து என்ன செஞ்சேன்? இந்த காளை கன்றுக்கு மேலே போட்டேன். அது என்ன செஞ்சிச்சு? பேசிச்சு. இதை வச்சு ஏமாத்தினேன்றான். அன்பாண்டவர்களே, இதையும் தட்ட நீங்க பாருங்க. வெப்சைட்ல போய் ஆடியோலையும் வீடியோலையும் போட்டு எழுத்து வடிவத்திலையும் போட்டிருக்கிறாங்க, வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன அவராக செய்யலை. அப்ப யாரு செஞ்சது? சைத்தானா? அப்ப சைத்தான் உதவி மனுஷனுக்கு இருக்குதா? அவனாக செய்யலையா? அன்பாண்டவர்களே, அவன் தான் செய்தான். அதனால தான் அல்லாஹ் நேரடி குற்றத்தையும் சாமிரி தான் அவர்களை வழிகெடுத்தான். எதன் மூலம்? அவன் செய்யாத வேலையாப்ப. அன்பாண்டவர்களே, நம்ம சொல்லல சாமிரி அல்லாண்டு சொல்லி, அந்த மூசா நபியுடைய கூட்டத்தை டெஸ்ட் பண்ணுவதற்காக அவர்களுக்கு ஒரு சோதனையாக சாமுரியை அல்லாஹ் வைத்தான். அதிகமானவங்க என்ன செஞ்சாங்க? சாமுரியுடைய பின்னால போய் வழிகட்டு போனார்கள். எனவே ஒன்றை வைத்திருக்கிறான் ஈசா நபியுடைய கூட்டத்துக்காக. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் வசனத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் அது சோதனை தான். விளங்குதா? இரண்டாவது, மறுமை நாளையில் இருக்கிற அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிற மனிதர்களை சோதிப்பதற்காக தஜ்ஜாலுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். மூசா நபியுடைய கூட்டம் கொஞ்சம் முருதார் கூட்டமா இல்லையா? அவர்களை சோதிக்கிறதுக்கு சாமுரிக்கு அந்த வேலையை கொடுத்து பார்த்தான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, போறவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு சூனியம் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சோதனை. இந்த சோதனையில 3 சாரார் இருக்கிறாங்க. 3 சாரார் இருக்காங்க, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், சூனியம் ஒன்று இல்லை, அதுக்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னதை மறுப்பார்கள். அந்த கொள்கையை நிலைநாட்ட நபிகளாருடைய சுன்னாக்களை எல்லாம் தூக்கி வீசுவார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார்? சூனியக்காரனை கண்டாலே நடுங்குவாங்க, அவனால் எல்லாம் ஏழும்னு நினைப்பாங்க. இது ஒரு கூட்டம் இருக்குது. இந்துக்கள், அந்த மதத்தவர்கள், இந்த மதத்தவர்கள், முஸ்லீம்கள கூட ஒரு சாரார் இருக்கலாமா இல்லையா? இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க. சூனியக்காரனை கண்டா பயந்து நடுங்கிற ஒரு கூட்டம். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன? சிறுக்குல போன ஒரு கூட்டம். இடையில இருக்கிற அல்லாஹ் சொல்லுகின்றான், சூனியம் என்பது படிக்க முடியுமான கலை. அதை படிப்பவன், செய்பவன், படித்து கொடுப்பவன் காவிர். கணவன் மனைவிக்கிடையில் படிக்க முடியும், பிரிக்க முடியுமான அளவுக்கு அந்த கலையில இருக்கிறது. அல்லாஹ் நாடினால்தான் அவர்களால் எதையும் செய்ய முடியும். இப்படி நம்புவதுதான்
நல்ல மூமின்களின் பண்பு. எனவே சோதனை களத்திலே இருக்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சோதனையை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டால் என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும், சூனியம் என்பதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். திருப்பியும் சொல்லுகின்றேன், சூனிய கட்சி என்று குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கிற சமூகத்துக்கு பெயர் சொல்லுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளிடத்தில் நான் சொல்லுகிறேன், சூனிய கொள்கையை, சூனிய மறுப்பு கொள்கையை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த அந்த அறிஞரை நிறுத்தி கேளுங்கள். ஒரு முஸ்லிம் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனுடைய தீங்கு பழிக்கலாம் என்று குர்ஆன்ல வார மாதிரியே சொல்றான். இப்படி சொன்னால் அவன் முஸ்லிமா முஷ்ரிக்கா கேளுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு அடுத்த ரமதான் வரைக்கும் என்ன செய்வோம், இருந்து பார்ப்போம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இன்னும் ஒரு சில விடயங்கள், சூனியம் என்று சொல்கிற பொழுது அதனால என்ன தாக்கம் பண்ணலாம், இதைத்தான் கேட்கிறது. முதலாவது நானும் நீங்கள் விளங்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் தானே இந்த வசனத்தை முதலாவது படிச்சவங்க, இதுக்கு விளக்கம் சொன்னவங்க சஹாபாக்கள் தானே. அன்பாண்டவர்கள், அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய்கிட்டு இந்த சூனியம் சொல்றீங்க, இதனால எப்படி தாக்கமெல்லாம் செய்யலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அல்லாஹ் சொல்றான், சூனியக்காரனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கல, இருக்கிற மாதிரி நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் இவ்வளவு காலம் அப்படித்தான் இருக்கிறோம். யாரும் நமக்கு சூனியம் செய்ய வரவும் இல்லை, நம்ம சூனியத்தால் என்ன செய்யப்படவும் இல்லை, பாதிக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதில் விளங்க வேண்டிய ஆழமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? வீண் கேள்விகளை கேட்கிறது. மனுஷனை மாட்டா கேளுமா, மாட்ட மனுஷனா கேளுமா? ஏண்டப்பா தேவையில்லாத கேள்வி? அல்லாஹ் இருக்குதுன்னு சொன்னதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிரு. அதுக்கு மேலே ஏன் நம்ம சிந்திக்கும் பொழுது அடே மனுஷனை மாட்டா கேளுமா, இப்படி சிந்திக்கும் பொழுது என்ன, குர்ஆன் வசனை தான் தூக்கி வீச வேண்டி வரும். வீண் சிந்தனை எந்த அளவுக்குண்டா, கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்கறது. கண்ணூருக்கு கேட்பாங்க பாருங்க, அந்த ஐஸ்வர்யாக்கு கண்ணூர் படலையா, இந்த தாஜ்மஹாலுக்கு, இதெல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. நபிகளார் இருக்குதுன்னு சொன்னா இருக்கிட்டு போக வேண்டிய இடத்துல தேவையில்லாத குறுக்கு கேள்வியை போட்டு சந்தேகத்தை கிளப்புறது. சந்தேகத்தை கிளப்பினா என்ன நடக்கும், மறுக்க வேண்டிய நிலைமை வரும். அன்பாண்டவர்களே, இது ஒரு பகுதி. எனவே அல்லாஹ் சூனியத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் சூனியக்காரர்களுடைய தாக்கம் என்ன செய்யும். எனவே நாங்களும் சொல்லுவோம், சூனியக்காரன் ஒன்றை செய்கிறான், அவன் எதை செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு நேர்பட்டால் என்ன செய்யும், அது பலிக்கும். இது முதல் பகுதி. அன்பாண்டவர்களை, இன்னொரு கேள்வி இருக்குண்டா, சூனியக்காரன் என்ன செய்கிறான், எப்படி இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற்றிலே குர்ஆன் ஹதீஸை பேசின அறிஞர்களே ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கண்டா, ஷைத்தானை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜின்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, உடனடியாக என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, ஜின்னிடத்தில் பயன் பெறலாமா, உதவி சைத்தானிடத்தில் உதவி எடுக்கலாமா, அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். ஜின்னிடத்தில் உதவி தேடுவது குஃபர், ஜின்னிடத்தில் உதவி தேடுவது வழிகேடு, ஜின்னிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க். விளங்கப்படுத்திருக்கிறேனா இல்லையா? உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். அந்த விளக்கத்தோடு எக்ஸ்ட்ரா ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஷைத்தானுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் மனிதனை பயன்படுத்த முடியுமா, முடியாதா? இதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பகுதி. நம்ம மறைவு ஞானத்தை பற்றி படிக்கும் பொழுது சாஸ்திரக்காரர்களை பற்றி சொன்னோம். சொல்லும் பொழுது நம்ம என்ன ஹதீஸ் ஞாபகப்படுத்தினோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த சாஸ்திரக்காரர்கள் குறி சொல்றவர்களை பத்தி என்ன சொல்றீங்க? நபிகளார் லைசு பிஷைஇன், அவங்க ஒன்றுக்கும் உருப்படி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க கேள்வி கேட்டாங்க. சூனியத்துக்கு கேள்வி கேட்காத நபி தோழர்கள் இதுக்கு கேட்டாங்க பாருங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அப்ப சில நேரம் அவங்க சொல்ற சில செய்திகள் உண்மையா வந்துடுதே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க? அந்த விஷயத்துக்கு அழகான ஒரு தெளிவை கொடுத்தார்களா இல்லையா? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குதல்லவா, அந்த ஒரு வார்த்தை யஹ்ஃபதுஹல் ஜின்னியு, ஜின்கள் என்ன செய்கின்றன, அவைகள் போய் பாதுகாத்து வருகின்றன. எங்க போய் பாதுகாத்து வருகின்றன? குர்ஆன்ல நம்ம பல வசனங்கள் எடுத்து காட்டினோம். ஜின்கள் என்ன செய்வாங்க? வானத்துக்கு கிட்ட போவாங்க, வானத்தை நோக்கி போவாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய முடிவை பேசும் பொழுது என்ன செய்வாங்க? உத்து கேட்பாங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? எரி கற்களால் அடிப்பாங்க. காதுல விழக்கூடிய ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு வந்து எங்க போவாங்க? எங்க போவாங்க? ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், தில்கல் கலிமத்து மினல் ஹக்கி,
சூனியக்காரன் சாஸ்திரக்காரன் சொல்லுகிற அந்த ஒரு உண்மையான வார்த்தை இருக்குதல்லவா, யஹ்ஃபதுஹா அல் ஜின்னியு, ஜின்கள் தான் அதை பாதுகாத்து வருகின்றன. ஃபயுகிர்ருஹா ஃபீ உதுனி வலியிஹி, உலகத்தில் அவன் கூட்டாளிமார் இருக்கிறாங்க பாருங்க, அவனுடைய காதிலே ஊதுகிறது. அல்லாஹு அக்பர். சைத்தானுக்கு மனிதன்ல தோழர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? மனிதர்கள் இருக்கிறது பாவம். நம்ம சொன்னோம், யாரு சைத்தான் ஜின்னை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக சொல்கிறானோ அவன் தான் முதலாவது அடித்து விரட்டப்பட வேண்டிய சைத்தான் என்று சொன்னோமா இல்லையா? அது தனி. ஆனால் சைத்தான் மனிதனை பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? அதுல இருக்குது. என்னன்னு சொல்றேன், நான் சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த மனிதன் என்ன செய்கிறான், ஜின் கொடுத்த அந்த உண்மையான ஒரு செய்தியோடு 100 பொய்ய கலந்து என்ன செய்கிறான் சொன்னாங்களா இல்லையா ரசூல்? அப்ப சாஸ்திரக்காரனுக்கு குறி சொல்பவனுக்கு சைத்தாண்ட தொடர்பு இருக்குன்னு யார் சொன்ன? நம்மளா சொன்னோம்? அல்லாஹ் போதுமானவன். அடுத்த வருஷமாகும் பொழுது இவன் என்ன செய்யுமோ, கடாசப்படுமோ, அல்லாஹ் அறிஞ்சவன். இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, சையான ஹதீஸ். அன்பாண்டவர்களே, அடுத்தது பாருங்கள், ஜின்கள் சொல்லுகின்றன, வ இன்னா தனன்னா அல்லன் தகூலல் இன்சு வல் ஜின்னு அலல்லாஹி கதிபா. ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட தவ்வாவேற்று மூமினா போச்சு தானே, நம்ம சொன்னோம் தானே. அதை ரசூலா குர்ஆன் ஓதுறதை கேட்ட ஒரு கூட்டம் முஸ்லிமா போச்சு தானே. அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா, ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹ்ட விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க நான் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, இப்பதான் நமக்கு விளங்கிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, வ அன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி, மனிதர்களில் சிலர் இருந்தார்கள், மனித இனத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள், யஊதுன பிரிஜாலிம் மினல் ஜின்னி, அவங்க யார்கிட்ட போய் உதவி கேட்பாங்க, ஜின்கள் இருக்கிற மனிதர்கள்ட்ட போய் உதவி கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஃபஸாதுஹும் ரஹகா, அவங்க இன்னும் பலவீனத்தை கொடுப்பார்கள், நோய்க்கு மேலே இன்னும் நோயை கொடுப்பாங்க. யார் சொல்றா இது? ஜின்களே ஜின்களை பத்தி சொல்லுகிற, ஜின்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி ஜின்கள் சொல்வதை அல்லாஹ் என்ன செய்கிறான், நபிகளாருக்கு வஹ்யாக அறிவிச்சு கொடுக்கிறான். எனவே மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, ஜின்னு கிட்ட போய் வேலை வாங்குற கூட்டம். ஜின்கள் என்ன தெரியுமா செய்யும், கெட்ட ஜின்னு கிட்ட தானே போகும். நல்ல ஜின் இந்த வேலையை செய்யுமா? நல்ல ஜின் தவ்வா செய்யும், நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். கெட்ட ஜின்னு கிட்ட போய் கேட்டா என்ன தெரியுமா செய்யும், இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ஜாதி ஜின் தான். விளங்குதா? என்ன பெரிய அல்லாமாவாக இருந்தாலும், படித்த பண்டிதராக இருந்தாலும் இந்த ஜின் தான். அதனாலதான் அவங்க செய்யற வேலையால ஈமானும் பலவீனமாகும், இன்னும் என்ன செய்வாங்க, பலவீனம் அடைந்து தான் போவார்கள். இப்ப ஜின்னுக்கும் மனுஷனுக்கும் உதவி தொடர்பு இருக்குதா இல்லையா? இது சூரத்துல் ஜின். அடுத்தது பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது சூரத்துல் அன்ஆம் 128வது வசனம், வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஅன், அல்லாஹ் மறுமை நாளையில் எல்லார் பேரையும் ஒன்று திரட்டுகிற நேரத்தில், யா மஅஷரல் ஜின்னி, கேட்கிற வார்த்தையை பாருங்க, ஜின் சமூகமே, கதிஸ்தக்ஸர்தும் மினல் இன்சி, நீங்கள் மனிதர்களை மிகச்சி போயிட்டீங்களே, மனிதர்களை மிஞ்சி போயிட்டீங்களே. ஜின்கள்ட்ட தானே கேள்வி கேட்கிறாங்க, ஜின்கள்ட்ட தானே அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். உடனே இந்த மனுஷன் என்ன செய்வானாம், வக்கால அவுலியாஹும் மினல் இன்சி, ஜின்கள்ட்ட தான் கேள்வி கேட்கப்படுது. உடனே ஜின்கள்ட்ட உதவி வாங்கின மனிதர்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான், அவுலியாஹும், அவுலியாண்டா என்ன, நேசர்கள், நண்பர்கள். ஜின்களுடைய மனிதர்கள் இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க உடனே முன்னுக்கு வந்து சொல்லுவாங்களாம், ரப்பன ஸம்தஅ பஅதுனா பிபஅதின், நாங்க சிலர் சிலரை கொண்டு நன்மை அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம், உதவி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இருக்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான், 2 கூட்டம் போங்கடா நரகத்துக்கு. அன்பாண்டவர்களே, ஜின்னை வசப்படுத்துவது ஹராம் என்பது தனி, ஜின்னை வசப்படுத்துவது பாவம் என்பது தனி. மனுஷன் ஜின்னை வசப்படுத்துவதை விட ஜின்கள் என்ன செய்றாங்க, மனிதனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஈமான பறிக்கிறதுக்கு. எப்படி ஈமான பறிப்பான்? அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த சாஸ்திரக்காரன் அவன் தானே சூனியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சேர்த்து அவன் தானே உள்ள அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்படியோ என்னத்தையோ வச்சு ஒருத்தனு கொண்ட செஞ்சா, என்னைய தொலைவானண்டா என்னோட மட்டும்தான் நிற்கும், நோம்பு பிடிக்கவானண்டா என்னோட மட்டும்தான் நிற்கும். சூனியத்தை செஞ்சா என்ன தெரியுமா நடக்கும்? பார்க்குற 10 பேர் உடனே முடிவெடுப்பாங்க, பாருங்களே அப்பா சூனியம் நடந்துட்டுது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மறந்துடுவாங்க. 10 பேர் ஈமான் ஒத்த நாள போகுமா இல்லையா? சைத்தானுக்கு மனிதனை வழிகெடுக்க லேசி. எனவே அன்பாண்டவர்களே, இந்த ஜின்கள் மனிதர்கள் கெட்ட ஜின்களோடும் சைத்தானோடும் தொடர்பு வைத்திருப்பதில் பெரிய ஒரு பகுதி இருக்கிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொருத்தரா ஈமான விட்டு கலட்டி எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிடலாம், 10 பேர் ஈமான சொலையா என்ன செஞ்சிடலாம். இதுக்குத்தான் சைத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பாண்டவர்களே, இந்த ஹதீசுகளை வைத்து ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன், ரசூலுல்லாஹ் சொன்னது அவ்வளவுதானே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, அல்லாஹ் நாடாம அவர்களால் என்ன செய்யலாது, ஒரு தீங்கும் இதான் அடிப்படை.
அதை வச்சு சொல்றாங்க என்னண்டா, எப்படி தீங்கு வரலாம், இந்த கெட்ட ஜின்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம். ஹதீஸ்ல இருக்கிறோண்டு தானே, இல்லாதொண்ட புதுசாவா சொன்னாங்க. நம்ம இன்றைக்கு இல்லாத எத்தனையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இருக்கிற எத்தனை ஹதீஸை மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற ஹதீஸ்ல இந்த எடுத்து விளங்கி சொன்னா வழிகேடா? எனவே அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன், ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு உண்மையான மூமின் ஜின்கள்கிட்ட உதவி தேடி போக கூடாது. அது வழிகேடு, அது வழிகேடு. ஆனால் கெட்டவர்கள் யாரை பயன்படுத்துகிறார்கள்? கெட்ட ஜின்களும் சைத்தான்களும் மனிதனை பயன்படுத்தி பல பேரை ஈமான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பறிச்சு கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இதுக்கு அப்பால சூனியக்காரன் என்ன செய்கிறான்றதை நம்ம சூனியம் படிச்சிருந்தாதான் சொல்லலாம். அப்படித்தானே? சூனியத்தை அல்லாஹ் படிக்கவானம்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன செய்ய முடியாது, அதுல போய் என்ன ஏதுன்னு படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. சூனியக்காரனை தான் போய் கேட்கணும், நீ என்னப்பா செய்கிறாய் அப்படி கேட்கக்கூட இல்லாது. ஏன் குஃப்ருன்றது இஸ்லாம். ஏன் சகோதரர்களை மறைத்தது இந்த வாயிலை? ஏன் மறைத்தது இஸ்லாம்? சூனியக்காரனை போய் நீ என்னப்பா செய்கிறாய்ன்னு கூட கேட்கலாம். எனவே அன்பாண்டவர்களே, இது ஒரு பகுதி. இன்றைக்கு கொஞ்சம் நேரம் போனால் நம்ம இதை சொல்லிடுறோம். அடுத்த கட்டம் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி. குர்ஆனில் வரக்கூடிய சூனியமும் சரி, ஹதீதுகளில் வரக்கூடிய சூனியமும் சரி, இதெல்லாம் வித்ததான், மெஜிக்கு தாண்டு போயிடுறாங்க, லேசா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, மெஜிக்கு செஞ்சு காட்டவன் காஃபிரா? மெஜிக்குண்டும் பொழுது நீங்க பெரிய அந்த படத்திலையும் அதிலும் இதிலும் வர மெஜிக்காரனை யோசிக்காதீங்க. சில நேரம் நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 ரூபா சல்லி எடுத்து அப்படியே கையில புதைச்சி காட்டுவோம் புள்ளைக்கு. திடீர்னு சல்லி இல்லா போயிடும். புள்ள வாப்பா எங்க சல்லின்னு, மெஜிக் இல்லையா இது? கையில இருந்த சல்லி மறைஞ்சு போச்சு. இதைத்தானே மெஜிக்காரன் செய்யறான். இதோ ஒரு வாப்பா என்ன செய்யறாரு, மகனுக்கு காட்டுறதுக்காக செஞ்சாரு. மெஜிக்கா இல்லையா? இது குஃப்ரா? இது ஷிர்கா? இது முடிவு சொல்லுங்கள். யார்? நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய கடமையில் இல்லை. யார் சொல்ல வேண்டும்? மெஜிக்கு தான் சூனியம் என்றால் குஃப்ர் என்ற பட்டம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், எனக்கு வருடம் தெரிந்தவர்கள் ஞாபகப்படுத்துங்கள். இந்தியாவிலே கருப்பு காக்கி சட்டை அணியினரோடு சேர்ந்து, நாத்திகர்களோடு சேர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு என்று பெரிய ஒரு மாநாடு நடத்தினார்கள். எந்த வருஷத்துல ஞாபகம் இருக்கா யாருக்காலும்? பெரிய ஒரு மாநாடு, மதுரை மாநாடா? அந்த மாநாட்டில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒவ்வொரு மெஜிக்கா சொல்லி காட்டி, செய்து காட்டி, இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று உடைத்து காட்டினார்களா இல்லையா? இதை செய்தவர்கள் யார்? செய்தவர்கள் யார்? அவர்களிடத்தில் கேட்கிறோம். தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு செய்ததென்றால், அதனுடைய லீடராக இன்றைக்கு சூனிய மறுப்பு கொள்கை தலைவராக இருந்தார் என்றால், நான் கேட்கிறேன், அன்றைக்கு நீங்கள் செய்தது குஃப்ரா? உங்களை காபிராக்கி விட்டதா? சில நேரம் நீங்கள் பார்த்திருக்கலாம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பு ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தார்கள். என்ன வீடியோன்னு சொன்னா, ஒரு தௌஹீதுக்காரன மந்திரியக்காரன் ஆக்கி, சூனியக்காரன் ஆக்கி, ஒரு ஆம்புளைய பொம்புளைய ஆக்கி, அவக்கு வௌத்து வலியோ என்னமோ நோயாம், போய் என்ன செய்யறாங்க, மந்திரிகன் செய்யறாங்க, அதை முடக்கிற முறையை காட்டுறாங்க, பொய்யிண்டு காட்டுறாங்க. இதை படம் பிடிக்கிறது குஃப்ரா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுடைய வாதப்படி மெஜிக்குத்தான் சூனியம் என்றால் இதெல்லாம் குஃப்ரா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மெஜிக் என்பது மனிதனுக்கு ஷோ காட்டுகிற ஒரு கலை, அது வேறு. அந்த கலையையும் சூனிய கலையும் ஒன்றுபடுத்த நினைத்தால், அல்லாஹ்வுக்காக சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆனிலே எந்த இடத்திலெல்லாம் சூனியம் என்று வருமோ அந்த இடத்துக்கு அடுத்த உங்களுடைய டிரான்ஸ்லேஷனிலே நீங்கள் செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? மெஜிக் என்று போடுங்கள், லேசா போயிடும். தந்திரம் என்று போடுங்கள். ஏன் சூனியம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதா ஹதீஸ் வருகிறது. எப்படி வருகிறது? நீங்க மெஜிக்கு எந்த யுகையலுவை பிடிச்சிங்களோ அதே யுகையலு தானே ரசூலுல்லாஹ்க்கும் வருகிறது. மூசா நபிக்கு சூனியம் அந்த வச்சாங்க தானே, வச்சு மெஜிக் இந்த என்ன ஒரு 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 பெரிய போட்டி ஒன்று நடத்தினாங்க தானே, அதுல வருகிறது யுகையலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ, அவர்களுக்கு ஓடுவது போன்று காட்சி அளிக்கப்படும். யுகையல் ஹயால். இதே வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் பத்தின ஹதீஸ்லையும் வரும். என்ன, நபிகளாருக்கு செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி ஒரு பிரமிப்பு. உடனே அதுக்கும் மெஜிக்குன்னு கொடுங்க. ஏன் ஹதீஸை தூக்கி வீசுறீங்க? ஏன் ஹதீஸ் மெஜிக்குன்னு கொடுத்துட்டு போயிருங்க? எப்படி சகோதரர்களே, நீங்கள் இதற்கு மெஜிக் என்று கொடுத்தால் குர்ஆனுக்கு முரண் என்று எப்படி அந்த ஹதீஸை தூக்கலாம்? இந்த அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டால் தீங்கு வராதுன்றதுக்கு மெஜிக்குன்னு கொடுத்துருங்க, மெஜிக்குக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்கன்னு கொடுங்க. ஏன் ஹதீஸை தூக்கி வீசுறீங்க? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
மெஜிக் என்று கொடுத்தால் இதைவிட பெரிய விபரீதம் வரும் என்பதை என்ன செய்து விடாதீர்கள். எனவே மெஜிக் என்பது ஒரு கலை. சூனியத் அந்த சிஹர் என்ற வார்த்தையை மெஜிக் என்ற வார்த்தைக்கும் என்ன செய்வார்கள்? பயன்படுத்தாமல் இல்லை, பயன்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு ரசூலா பயன்படுத்துறாங்க? பயானின் மூலம் வரக்கூடிய மாற்றத்துக்கு என்ன செய்யறாங்க? சிஹர் என்று பயன்படுத்துறாங்கடா. ஏமாற்றுகிற கலைக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அந்த கலை அல்ல இந்த கலை. அல்லாஹ் நாடினால் தாக்கம் வரும் என்று சொன்னானே, அந்த சூனியம் அதுவல்ல. எனவே அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு பகுதியிலும் சூனியத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? தெளிவடைய வேண்டி இருக்கிறது. மெஜிக் என்று சொல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்த குர்ஆன் வசனம் மஸ்ஹூரா இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நீங்கள் மெஜிக் செய்யப்பட்ட ஒரு மனிதரை அன்றி வேற யாரையும் பின்பற்றவில்லை சொல்லிட்டு போங்க. ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா உங்களுக்கு தெரியும் அது உள்ளம் சொல்கிறது. வாயளவுல வேற ஒன்றை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஒரு தனி நோக்கம், தனி ஜமாத்து வர வேண்டும், தனக்கென்ற ஒரு அமைப்பு வர வேண்டும், தனக்கென்ற ஒரு பள்ளி. இந்த எண்ணம் தான் சகோதரர்களே. இதுதான் இந்த 5-6 வருட காலப்பகுதியிலே உள்ள முஸ்லிம்களை எல்லாம் காவிராக்கி தன்னை தனி அமைப்பாக சுவனத்துக்குரிய ஒரே கூட்டமாக என்ன செய்கிறது? காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையிலும் சூனியம் என்பதில் மெஜிக் என்ற ஒரு பகுதி இல்லாமல் இல்லை. சிஹர் என்பதற்கு மெஜிக் என்ற அர்த்தம் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? அந்த சூனியம் என்பதற்கு நேரடி தாக்கம் உள்ள ஒரு பகுதி இருக்கிறது என்று சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் சூனியத்தை இன்னைக்கு நம்மளோட நோக்கமே என்னன்னு சொன்னா, சூனியம் ஒன்று இருக்குதா இல்லை, இதைத்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. இது மறுக்க முடியுமா, மறுக்க முடியாதாண்டா? அது இதே மாதிரி ஒரு அவருக்கு 10 நாள் பேசணும், நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? பேச வேண்டியதான் இருக்குது. அது தனியா பேச வேண்டிய பகுதியா இருக்குது. ஹாரூத் மாரூத் நபியா ஷைத்தானா? ஆனா நமக்கு என்ன தெளிவு இருக்குது? இல்லாமல் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுருக்கமா சொல்றேன், நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், மூசா நபிக்கு எப்படி அந்த கயிறு துண்டும், எப்படி அந்த கம்பு துண்டுகளும் பாம்பா கண்ணுக்கு விளங்கிச்சோ, அது உண்மையா மாறிச்சா பொய்யான்றது இரண்டாவது. மூசா நபி கண்ணை மாற்றி பயந்து போனார்களோ, இது போன்ற ஒரு மனநிலை தாக்கம் யாருக்கு ஏற்பட்டது? ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்டது, ஏற்படாமல் இல்லை. இதை யாரு சொல்லிக் கொடுத்தா? மூசா நபி அவர்கள் பின்வாங்கி செல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் பாருங்க, மூசாவே பயப்படாதீங்க, இது ஏமாற்று, இது பொய்ன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி, யூதன் இப்படி உங்களுக்கு வச்சிருக்கிறான் லபீத் இப்னு அஸ்ஸம், இதை நீங்க பயப்பட தேவையில்ல, இதுக்கு இதுதான் மெத்தடுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அங்க அல்லாஹ் ஒரு வழியில நிவர்த்தி செஞ்சான், இங்க அல்லாஹ் ஒரு வழியில நிவர்த்தி செஞ்சான். என்ன பிரச்சனை? ரெண்டிலும் வஹி தானே சம்பந்தப்படுகிறது. அதை குர்ஆனிலே வருகிறதை ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸிலே வருகிறதை ஏன் மறுக்க வேண்டும்? அதுல வேற 6 மாசம் மனநோயா இருந்துச்சாமே, பைத்தியம்டே சொல்லிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வர வார்த்தையை சொல்லுங்க. ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருகிறது? செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி, மனைவி கிட்ட போகாத நேரத்தில் போனோம், இந்த ஃபீலிங் தானே வந்து ஃபீலிங். இதை போய்கிட்டு பைத்தியக்காரத்தனன்றீங்களே அப்பா, இது ஆரோக்கியமா? இது ஒரு ஹதீஸை தூக்கி வீசுக்கிறதுக்காக பைத்தியம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். மனநிலை மாற்றம் வருமா இல்லையா? திடீர்னு ஒரு சிந்தனை வருதா இல்லையா? சில நேரம் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருப்போம், எங்கேயோ மதுரையிலிருந்து நேற்று வந்த மாதிரி சிந்தனை வரும், வராதா? நம்ம இங்க இந்தியாவில் 20 நாள் இருந்து போட்டு நாளண்டைக்கு நாடு திரும்பினா திடீர்னு இந்தியாவில் இருக்கிற மாதிரி வரும். சில நேரம் இந்தியா பேச்ச கூட பேசிடுவோம், வருமா இல்லையா? அட இது சாதாரணமாப்பா. நபிகளாருக்கு வஹி வந்து சூனியம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது, எனக்கும் உங்களுக்கு என்ன வரல, அவ்வளவுதான் பிரச்சனை, அவ்வளவுதான் பிரச்சனை. 6 மாத காலம் பைத்தியத்தோட இருந்தா வந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன நிலைமை? இதை நீங்க தான் யோசிக்கணுமா? அல்லாஹ்வே யோசிச்சு சொல்லி போட்டான், நாங்க தான் குர்ஆன் இறக்கணும், நாங்க தான் பாதுகாப்போம். சர்டிபிகேட் வன்னஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொல்லி போட்டான், அந்த நபி தண்ட மனோ இச்சையில பேசுறதில்லை. என்னதான் நோய் வந்தாலும், என்னதான் மறதி வந்தாலும் நபிகளா தண்டை இஷ்டத்துக்கு பேச உளருவாங்களா? நடக்காது. வஹ்யோட தான் பேசுவாங்க. நபிகளார் எந்த அளவுக்குண்டா, மிஅராஜ் பயணம் என்ன சொன்னாங்க, அதை கூட சிலர் என்ன செஞ்சிடறாங்க, உருட்டி பிரட்டி என்னென்னமோ பண்றாங்க. என்னவாகுமோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்ப்போம், அல்லாஹ் போதுமானவன். விளங்குதா? ரசூலுல்லாவுடைய நெஞ்சி புலக்கப்பட்டது. ரசூல்லா சொல்றாங்க, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில தான் நடந்தது. அதே நிலைமையில தான் மீராஜ் போனாங்க. ரசூல்லா சொல்லிப்பாங்க, நம்மட கண் தூங்கினாலும் உள்ளம் தூங்காதுண்டாங்க. ரசூல்லாவுக்கு அது விழிப்பு தான், விழிப்புல தான் நடந்தது. ரசூல்லா என்ன சொன்னாங்க? அப்ப ரசூலா இதெல்லாம் தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில கணக்கெடுக்காதீங்கடா சொல்றது. அட ரசூல்லாவுக்கு கனவுல காட்டப்பட்டதே வஹி அப்பா. அப்படி தூக்கத்துல தானே கனவு வரும், அதுல காட்டப்பட்டதே வஹி என்று சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் என்ன ஒரு மாற்றம் உண்டு.
சின்ன வித்தியாசம். அது கூட சஹாபாக்களுக்கே தெரியாது, பொஞ்சாதிக்கு தான் தெரிஞ்சிருந்தது. அந்த அளவுக்குள்ள விஷயத்தை பெரிய விஷயமாக்கி குர்ஆனை மறுக்கிற நிலைமை வருதே சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்குண்டா, நபிகளார் கடைசி நாள் 14 நாள் மரணப்படுக்கையில் இருந்தாங்க தானே. இந்த ஹதீஸை படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாவுக்கு கடுமையாக மயக்கம் வரும். சில நேரம் இந்த ஹதீஸை சில நேரம் கபர் வணங்கிகள் பிடிக்கலாம், அல்லாஹ் போதுமானவன், பிடிச்சா உடனே அதையும் தூக்கி வீசுவாங்களா இருக்கும். என்னண்டா, ரசூலுல்லாஹ் அப்படியே மயக்கத்தில் இருப்பாங்க, முகத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கும், திரை ஒன்று போட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு மயக்கம் தெளிந்து முகத்திரையை தூக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத நஸாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜிது, அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலமா எடுத்து. இது வேற, கபர் வணக்கத்துக்கு நிறைய ஹதீஸ் இருக்குது. ஆனால் யூத நஸாராக்களை எச்சரிக்கை செய்து வந்த ஹதீஸ் எல்லாம் பெரும்பாலும் மரணப்படுக்கையில தான் வருகிறது. இன்றைக்கு வந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ரசூலா மயக்கத்தில் இருக்கும் பொழுது ஒளறி கொட்டினதப்பா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு போகலான்னு சொன்னா என்ன செய்யறது, சொல்லலாமா? ரசூலா மயக்கம் தெளிவடைஞ்சு தானே சொன்னாங்க. ஒருத்தர் வந்து மயக்கத்தில் இருக்கும் பொழுது நல்லாவா பேசுவாரு, மயக்கம் தெளிவடைஞ்சோன்னா நல்லதா தானே பேசுவார். அட நபி அப்பா, அவரு மாசூம், மனிதனால பாதுகாக்கப்பட்டவர், வகையில் எந்த தீங்கும் வர முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த மனிதருக்கு சின்னொரு மனநிலை, அதை வச்சுக்கிட்டு பெருசாக்கி பைத்தியக்காரனாக்கி ஹதீஸ் என்ன செய்யறாங்க. ஏன் சகோதரர்கள் இந்த அநியாயம் செய்ய வேண்டும், ஏன் இந்த துரோகம் செய்ய வேண்டும்? புகாரி இமாம் தானே பதிஞ்சாங்கண்டா உடனே அவருக்கு வேற, அவர் நான் மனுஷன் இல்லையா, நம்ம என்ன கடவுண்டா சொன்னோம் புகாரி இமாம. தவறு வரும், தவறு விட்டதை தவறா சுட்டி காட்டு, சரியாக செஞ்சதை தவறு காண போகாதே. இதான் நாகரிகம், இதான் நடுநிலை முஸ்லிம். புகாரில தவறு வரத்தான் செய்கிறது இல்லையா, புகாரில அறிவிப்பாளர் வரிசையில தவறு வந்த செய்தி இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கு பார்க்கலாம், அபூ லஹப் நரகத்துக்கு போறன்னு சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ். அந்த அபூ லஹபுக்கு விரலுக்கடையால் என்ன செய்யுமா, பால் கொடுக்கப்படும். என்னன்னு கேட்கும் பொழுது, முகம்மது பிறந்ததுக்காக நம்ம யாரை விடுதலை செஞ்சோம், சுவைபத்துல் அஸ்லமியா விடுதலை செஞ்சோம், அதனால தான் கிடைச்சதுன்னு புகாரி இமாம் தான் போட்டு வச்சிருக்கிறாரு. பால்குடி ஹதீஸுக்கு கீழால, பால்குடி ஹதீஸுக்கு சரியான அறிவிப்பாளர் வரிசை தான் வருகிறது. அதுக்கு கீழால நபிகளாரை காணாத நபித்தோழர்கள் உள்ள உருவா என்பவர் என்ன செய்கிறார், அவர குடும்பத்தில் யாரோ கனவுல கண்டதாக சொல்றாரு. இதை புகாரி இமாம் சரியான ஹதீஸ்ல தொடர்ல பின்பகுதியில் பதிஞ்சிட்டு போனாங்க. இது லைவ் தான். ஏன், நபிகளாரை காணாத அபூ லஹபை காணாத ஒருவர் கனவுல கண்டதாக சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? தவறா சொல்லு, முஸ்லிம் இமாம் மனிதர் தான், அவர் அறிவிப்பாளர் வரிசையில தவறு விட்டு ஹதீஸை பதிஞ்சிருந்தாரா, தவறுன்னு சொல்லுங்க. வுது எடுக்கிறதுக்கு பின்னால் ஓதுவீங்க துஆ, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முஸ்லிம் இமாம் இரண்டாவது அறிவிப்பாக பதிவு செஞ்சார்கள். அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் பலவீனமா இருக்கிறாரு. அந்த ஹதீஸை பலவீனண்டோம் முஸ்லிம் இமாம் தவறு என்பதற்கு இதுதான் அடையாளம். அதை விட்டு போட சரியா செஞ்சதுக்கு குறை சொல்லணுமாப்பா? என்ன பிடிச்சிருக்குது நமக்கு? அன்பாண்டவர்களே, அது தனி ஒரு பகுதி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அழகாக விளங்க முடியுது, தெளிவா குர்ஆனோட ஒப்பிட்டு விளங்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீஸுகளை எல்லாம் தூக்கி வீசி போட்டு நம்மட வழிகட்டு சிந்தனை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நிறுவ வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் கொள்கையற்றவர்கள் அல்ல. நாங்கள் அன்றைக்கு எந்த கொள்கையில் இருந்தோமோ, பிஜேயை நேசிக்கும் பொழுது எந்த கொள்கையில இருந்தோமோ அதே கொள்கையில தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு தனி மனிதனை நேசிப்பதற்காக என்ன செய்ய மாட்டோம், அவர் செய்யறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட மாட்டோம். என்னால முடிந்த அளவுக்கு சூனியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறேன். சந்தேகம் இருந்தா நாளைக்கு என்ன செய்யுங்க, நாளைக்கு இன்றைக்கு டைம் கொடுக்கலாமா, நாளைக்கு என்ன செய்யுங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க. அல்லாஹ் போதுமானவன். நம்ம தெரிஞ்சா பதில் சொல்லுவோம், தெரியலாண்டா என்ன செய்வோம், இன்னும் 2 நாள் போட்டாவது பார்த்து என்ன செய்வோம், பதில் சொல்ல சந்தேகம் கிடையாது. எனவே வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி சத்தியத்தை எடுத்து நடக்கிற பாக்கியத்தையும், அசத்தியத்தை விளங்கி அந்த அசத்தியத்திலிருந்து ஒதுங்கி நடக்கிற பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் தந்து